வியூவர்ஸ், நீங்கள் காரை வச்சுருக்கீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பேர் ரேடியேட்டர். இந்த ரேடியேட்டரை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா உங்கள் காரோட என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி என்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் என்ஜினை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கான சார்ஜ் சின்ன காராக இருந்தால் சில லட்சங்கள் ஆகும், ப்ரீமியம் காராக இருந்தால் பல லட்சங்களும் ஆகும். சரியா? சரி, இந்த ரேடியேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சீஸ் ஆகிறதுக்கான காரணத்தை ஏற்படுத்து அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோடைய கூலண்ட், அதாவது ஹாட் டெம்பரேச்சர் இதுக்குள்ளே தான் உள்ள நுழைஞ்சு இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகி வெளில போகும். இப்போ இந்த ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஹீட்டான தண்ணியே உங்களுக்கு என்ஜினுக்குள்ளே சர்க்குலேஷன் ஆகும். இல்லையிட்ட ஒரு ஸ்டேஜில் இந்த ஹீட் ஆக இந்த தண்ணி ஸ்ட்ரீம் ஆகி வெளில போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து என்ஜின் சின்ன கூலிங் ஆகாதனால உங்கள் என்ஜின் வந்து சீஸ் ஆகிடும். சரியா? இப்போ இந்த வண்டி நம்ம கேஸ் ஸ்டடி எடுத்துப்போம். இந்த வண்டியுமே சரியாக மெயின்டைன் பண்ணாத ஒரு ரேடியேட்டர் தான். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் பிளக் எடுத்தால் தண்ணி இதை வழியாக வெளியில் வரணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் இது பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த கார் ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்தது. ஜென்ரல் சர்வீஸில் முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூலண்ட் ஆயிலெலாம் செக் பண்ணுவோம். கூலண்ட் ஆயில் செக் பண்ணும்போது ஒரு தண்ணியாக இருந்தது. சரி, அதனால் நம்ம என்ன சொன்ன கஸ்டமர்கிட்ட, சார் தண்ணியாக இருக்கணும்னே. அவர் என்ன சொன்னார், தண்ணியாக இருந்தால் தான் சார் பிரச்சனை, கூலண்ட் ஆயில் மட்டும் ஊற்றுனாரே. நான் சொன்னேன், சார் தண்ணியாக இருக்கிறதே வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் கூலண்ட் ஆயில் மட்டும் ஊற்றுறது அட்வைஸபிள் கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில் ஊற்றலாம் சார் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னார். நாம் அதுக்காக இந்த ட்ரெயின் நெட் எடுத்தால் தண்ணி கீழவே வரவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிருந்தது. இப்போ நான் வந்து இந்த ரேடியேட்டர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டேன். சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத நான் சைடில் வீடியோ போடுறேன். சரியா? இப்போது கம்ப்ளீட்டாக இதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்ததுனால, இந்த சர்வீஸ் பண்ணி எடுத்ததுனால இந்த வண்டி சேவ் ஆகிடுச்சு, இந்த கிராண்ட் ஐட்டன். சரியா? இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னா இந்த வண்டி சீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளஷ் மட்டும் பண்ணால் போதாது. நீங்கள் கூலண்ட் ஆயில் கூட தண்ணி, ஜஸ்ட் தண்ணி, ஏதோ தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதாவது சால்ட் வாட்டரும் ஊற்றக்கூடாது, நீங்கள் குடிக்கிற வாட்டர், மினரல் வாட்டர் அதுவும் ஊற்றக்கூடாது. நீங்கள் டிஸ்டில் வாட்டர் தான் ஊற்றணும். டிஸ்டில் வாட்டர் ஊற்றிட்டுன்றதுனாலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பீரியடிக்காக என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தண்ணி ஊற்றணும். இதுதான் வந்து அட்வைசபிள். இப்போ ஓரளவு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த ரேடியேட்டரை வந்து இப்போ எப்படி சர்வீஸ் பண்ணி உங்களோட என்ஜின் நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் ஒன் மோர், இதை பற்றின கம்ப்ளீட் பெரிய வீடியோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ.